என்னோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும். என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோடய ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, காத்திருப்பெல்லாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக அவங்க ஆகி என்னை ஃப்ரீயாக பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போ தான் பேசுவேன்னு சொன்னேன். வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், உன்னைய பேசலை. இந்த வெற்றியில், என்னோடய வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட வேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவிக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு இதில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், முக்கியமாக என்னோடய மனைவியோட அம்மா மங்கேக்கரசி, அவங்க டீச்சர், அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் 4 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளனை பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு அது நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாரியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாரியை வேலை பார்க்குறான், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும். ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னோ தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள வரான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்புங்க சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோடய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு, ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர ஒரு நான் லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒருத்தர் முகம் கிராஸ் ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது, அப்போ என் ஃபேமிலி தெரியுதாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் வந்துருக்குல்ல, இதுதான் என்னோட பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறது தான் என்னோடய நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கே கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் திருப்பி எடுத்து நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்களா சார்? தூங்கிட்டாதான் நினைக்கிறேன். அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. நிச்சயமாக வாழை 2 வரும். வாழை நான் வந்து அது சிவஞானம் வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில், எனக்கு தெரியும் இன்றைக்கி மீடியாங்கிறது, பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும். ஒவ்வொரு பேசும்போது, மேடையில் பேசும்போது உங்களுக்கு விஷயம் தெரியுமா, முன்னாடிலாம் சென்சார் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் பேசின எந்த வார்த்தையை இத்தனை கேமரா டைட்டிலாக போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் மண்டையில் ஓடுது. ஓகேங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. நீ தப்பாக பேசினாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி பெரியன் பெருமாள் எப்படி ஃபஸ்ட்டு ஷோ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது என்னை கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சா அன்றைக்கி தெரிஞ்சு எனக்கு நாம் மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு நாள் அமைஞ்சிடுச்சு. அதனால் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார், என்னை
ஏன்னா இது அத்தனைக்கும் அவர் ஒரு பொறுப்பு. ஒரு மனுஷனை, ஒரு பையனை அப்படியே அடியிலேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து அவனாவே வளர விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப அசாதாரணமானது. எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் வந்து அவர் வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னைய வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு அந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்குல அது ரொம்ப முக்கியமானது. இல்லைனா நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. இத்தனை படங்கள் காத்திரமாக ஆகிறதுக்கு காரணம் என்னோடய இயக்குனர் தான். அதுக்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க 2 பேரும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். ரீசன் ஒன்லி எனக்கு இவங்க சுதந்திரத்தை பொதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா டே நீ பண்ணுறா இவ்வளோதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த 2 பேர்த்துக்கும் என்றைக்குமே என்னோடய மேடையிலும் என்னோட படைப்புகள்லையும் அத்தனையிலுமே இவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். கடைசி என்னோடய டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் லிரிக்கிஸ்ட் யுகபாரதி அண்ணன், விவேக், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பாடல்களை மிகச்சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தாலும் அவங்களுக்கு தெரியும். என்னை நேசித்து அவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ரொம்ப எமோஷனலாக வளர்ந்த ஒரு பையன். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அந்த எமோஷனல் வருமானம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் டைரக்டரோட 15 வருஷம் அது ஒரு தாய்மகன் உறவுலேயே இருந்தது. நிறைய சண்டை போட்டுக்குவோம். ஆனால் எனக்கு அவரு தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, அவருக்கு இவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், பேசுவோம், பேசாமல் இருப்போம். ஆனால் என்னோட அடையாளம் அவர் தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். அதுக்கு உண்மையாக அப்படியே வளர்ந்த பையன் அப்படிங்கிறனால என்னோடய உதவிக்கிட்ட கொஞ்சம் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அந்த உழைப்பை அவங்களும் போடுவாங்க. அப்படி என்னோட தொடர்ந்து எல்லா படத்துலையும் போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக அவங்களையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்புவேன். இந்த நேரத்தில் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட அத்தனை பேர் உழைப்புக்கும் நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருமே வாழை ஆரம்பித்த நாள்லேருந்து வாழை ஜெயிச்சே ஆகணும் நம்பினாங்க, வாழையை முக்கியமான படமாக்கும் நம்பினாங்க. அத்தனை மாரி செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை நன்றி. என்னோட நடிகர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஜானகி அம்மா நான் சொல்லி ஆகணும். கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, சாரிம்மா. என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், ஜானகி அம்மா அந்த படத்தில் முதல்ல நடிக்கலை. 10 நாள் 5 நாள் ஷூட் பண்ணிவிட்டு அம்மா கேரக்டர் வச்சு வேற ஒரு நடிகர் நடித்தாங்க. எனக்கு என்ன பண்ணே தெரில, எங்கள் அம்மா கண்ணுக்கே வரல. என்னடா நடக்குது இப்படி சூழ்ச்சி பாட்டு நடந்ததே கிடையாது. எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டேன். நான் 4 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஓன் ப்ரொடக்ஷன் வேறு. என்னடா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், சொந்தமாக படம் எடுக்கிறோம், முட்டாத்தனமாக ஏதோ வேலை பார்த்துட்டோமா, என்ன நடக்குது. ஃபுட்டேஜ் 4 நாள் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு காய் சமைப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களான்னு கேட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டு கொண்டு வர முடியாது. கண்மூடித்தனமாக நம்பி ஜானகி அம்மா கூப்பிட்றா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க. ஏன்னா எனக்கு பெரியம்மாள் கர்னல் அவங்க தெரியும். ஜானகி அம்மா கூப்பிட்றா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. ஸ்பாட்டில் தான் வர்றாங்க. ஸ்பாட் 4 நாள் எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இது மற்ற படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஓகேவா? ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கும். எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை, என்னை நிறைய கையை பிடிச்சிட்டு அழுத ஒரு நடிகை. இவங்கள மாதிரியான அன்பில் தான் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுவேன். அதனால் அவங்க நம்பினாங்க, நம்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏன்னா வாழைத்தார் சமைக்கணும், தண்ணிக்குள்ளே சகதிக்குள்ள, இதெல்லாம் தாண்டி அவங்க தோணியிருக்கும்ல, சும்மா காய் சமைக்கிறோம் சண்டை போடுறோம், நிறைய தார் சமைக்கிறோம், நமக்கு இந்த படத்தில் அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படி யோசிக்கும்போது இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் அவங்ககிட்ட சொன்னேன், அம்மா இதுதான் நீங்கள் தான் இந்த படம், இனிமேல் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அவங்க என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா அழும்போது நான் ஓடிட்டேன்ல நிஜ வாழ்க்கையில். இப்போ நான் எப்படி அழுவாங்கன்னு பார்க்கணும், உட்காந்து ஷார்ட்டில் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்னென்னமோ ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கடத்த முடியுமோ அதை நான் கடத்திட்டேன். பட் என்ன ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒன்று வெடிச்சாதான் நடக்கும். ஒரு இயக்குனரால் என்ன பண்ண முடியும், ஒரு இயக்குனரால் இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், உளுந்து புரண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்குள்ள வெடிக்கலைன்னா அது நடக்காது. என்னன்னாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அப்போ அந்த வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன், முரண்பட்டேன். அவங்க கூட நான் ஒரு காத்தியமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண். எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள். எங்கள் அம்மாவை இவங்க இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்துட்டோமே நினச்ச ஒரு நாள் அது. அதனால் அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாகவே. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருமோன்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளோ இதாக ரூடாக ஹேண்டில் பண்ணுறேன்னு நினச்சக்கூடாதுல்ல. ஆனால் அன்றைய நாள் அப்படி நடந்துக்கிட்டேன். அந்த வெடிக்க வைக்கிறதுக்காக அது வெடிச்சிச்சு. அந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழுகை நான் பார்த்தல என் வாழ்க்கையில். அந்த நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனியே வச்சாங்க. நான் தலையை குனிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா. அன்றைய நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்றைக்கி சீன் நடித்து முடித்த உடனே நான் மானிட்டரில்
தலை குனிஞ்சு தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது இல்லை, என்ன சொல்கிறது, ஒரு மனசுக்குள்ளேயே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அந்த நடிப்பை கொடுத்த எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மனசுக்குள்ளே கலந்து கேட்குறதுக்குல மன்னிச்சிக்காங்கம்மான்னு சொல்கிறதுக்குல எங்கள் அம்மாட்ட என்றைக்குமே மன்னிச்சிக்காமன்னு சொன்னதே கிடையாது, இப்போயும் சொன்னது கிடையாது. ஆனால் மானிட்டர் முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன் அம்மா மன்னிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா. உங்களோட இதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறதே தெரில. ஒரு பையனா சின்ன வயசில் நம்ம ஏன் இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சின்ன வயசில் பெத்த தாயின் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிதலுக்காக ஓடி வந்து 30 வருஷத்தில் கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு, எங்கள் அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்போவுமே உண்மையாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி.